ஸோ பிளாக்மெயில் ப்ரீமியர் இன்னைக்கு ஃப்ரெஷ் ஷோ நடந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்க ரெஸ்பான்ஸ். எனக்கு அவ்வளோ கால்ஸ் அவ்வளோ மெசேஜஸ் இன்னைக்கு நேர்லையும் ப்ளஸ் வந்து அவ்வளோ பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா படம் நாளைக்கு ரிலீஸ். இன்னைக்கு ஃப்ரெஷ் ஷோ இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு மாறன் அவருடைய ரைட்டிங். தேங்க்ஸ் டு தேஜு அஸ்வினி, ஆல் தி ஆக்டர்ஸ், ஸ்ரீகாந்த் சார், இந்த மாதிரி ஆல் தி ஆக்டர்ஸ், ரமேஷ் மில்லர் அண்ட் வைஸ் ஆஃப் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் டு தி டிஓபி, தேங்க்ஸ் டு தி எடிட்டர் எல்லாருக்குமே, ராஜ் சார், தனஞ்சயன் சார், சினிமா டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்ல சூப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே மாறினவருடைய ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஸ்கிரிப்டாக படிக்கும்போது பட் அதே ரெஸ்பான்ஸ் படிக்கும்போது என்ன இருந்துச்சோ அது வந்து இன்னைக்கு ப்ரெஷ்ஷோட ப்ரெஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் மாறன். மீடியாவுக்கு வணக்கம். மொபைல் விமர்சனம் தான் மக்கள்கிட்ட வந்து பார்க்கணுன்ற ஆர்வத்தை கொண்டோம். நல்லா எழுதுங்க, தவறுகள் தான் சொல்லுங்க, நாங்கள் திருத்திக்க சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து இன்னைக்கு இருக்குன்னு அதுக்கு நிறைய பண்ண உழைப்பு இருக்கு. ப்ரொடியூசர் அமுல்ராஜ் சார், ஜனதன் சார், சினிமா டீம், ஜிவி சார், தேஜு, எங்கள் ஆர்டிஸ்ட்டு, கேமராமேன், எடிட்டர்ஸ் அண்ட் லொகேஷன்ஸ், சாம்சேஸ்தி, இமான் சார், எல்லோரோட உழைப்பு அதில் இருக்குது. அதுக்கு எல்லாம் ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கணும். அப்புறம் மீடியாவுக்கு சாம் சிஎஸ் அவரோட ஸ்கோர் சொல்லி அவனுக்கு ஒர்க் ரியலி ஹார்ட் ஒர்க். அப்புறம் இமான் சார் அவரோட சாங். ஸோ தேங்க்ஸ் மியூசிஷியன்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் அவங்க 2 பேரும் சூப்பர் சாம் சிஎஸ் அவங்கள பாடியிருப்பாங்க. தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வெளியில வந்தோடனே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஃபார் அஸ் டு இதுக்கு மேலே வந்து ஃபார் அஸ் டு ஒர்க் மோர் அண்ட் ரிவ்யூஸ் எழுதுங்க, தப்பு இருந்தாலும் சொல்லுங்க சார் சொன்ன மாதிரி. அண்ட் இந்த என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாறன் சார், தனஞ்சயன் சார், அமல்ராஜ் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேஷனேட்டோட எல்லா படம் பண்ணுற மாதிரி இதுவும் பேஷனேட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அழகாக ரிவ்யூஸ் எழுதி எங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாரும். ஜிவி சார், உங்களை யார் வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா இப்போ வந்து ப்ரெஸ் ஷோ போட்டோம். பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இதை கேட்கும்போது எனக்கு பெரிய நான் பட்ட கஷ்டம் எல்லாமே சரியான மாதிரி இருக்குது. இதை அப்படியே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. ப்ரெஸ்ஸு வந்து நல்ல படத்தை வந்து எப்போவுமே தப்பாக கொண்டு போனதில்லை. அதனால் இதை உங்கள் முன்னிலை வைக்கிற நீங்கள் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை எங்கள் டீமுக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். அதுபோக இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் என்னோடய டெக்னீஷியன்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து படம் எல்லாருமே வந்து மக்கள் எல்லாரும் தேட்டரில் போய் ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் போய் எங்களுக்கு வந்து மொத்த டீமுக்கும் வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுங்க. நன்றி. ஜிவி சார், உங்களை இந்த படத்துல நடிக்கணும்னு யார் பிளாக்மெயில் பண்ணது? பிளாக்மெயில் ஆக்சுவலி சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் அனுப்பிச்சாங்க. நான் படிச்சு எனக்கு ரொம்ப அந்த ட்விஸ்ட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் வந்து இப்படி ஒரு பிளாக்மெயில் ஃபிலிம் நம்ம பண்ணதில்லை, இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நரேஷன் கேட்டேன். நரேஷன் வந்து போகிறாங்க. ரைட்டிங்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சேன். இன்னொன்று அவர் வந்து நரேட் பண்ணாமல் எனக்கு படிச்சதுல எனக்கு இன்னும் படிச்சது அப்படிதான் சார். ஜிவி சார் அதே மாதிரி ஜிவி சார் வந்து எல்லா படத்தையும் ரிவ்யூ கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுப்பாரு. என்ன சொன்னாரு அவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் நாங்கள் எடுத்துட்டோம், பார்த்து எனக்கு சூப்பராக இருக்கு படம். நான் பார்த்தேன், கேமரா பார்த்து பேசுங்க சார், ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிவி சார் அதே மாதிரி இந்த படத்துல பிந்து மாதவியும் ஸ்ரீகாந்தும் இருந்த நேரத்தை விட நீங்களும் ஹீரோயினும் இருக்கிற நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களை அந்த சின்ன பொண்ணு கூடயே சுத்த விட்டாங்க. அந்த வருத்தம் படம் சூப்பரா இருக்கு. டைரக்டர் மேல இல்லையா அவங்களோட ஹீரோயின் கூட ரொம்ப நேரம் இல்லையா? இந்த கதை என்னன்னா எல்லா கேரக்டருமே ஈக்குவல். அதாவது இப்போ எந்ததான பெருசு இல்ல தேஜுது பெருசு அப்படிலாம் கிடையாது.
எல்லாருக்குமே ஈக்குவலா தான் அவர் முதல் நரேஷன்லயும் கொடுத்திருந்தாரு. அதுதான் எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. ஏன்னா இப்படி ஒரு ஃபிலிம் வந்து யார் மேல என்ன ட்விஸ்ட் டிராவல் ஆகும்னு தெரியாது. அந்த ஐடியா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. So I thought I should be part of it. ஹீரோயின் முக்கியம் இல்ல, அந்த குட்டி பொண்ணு தான் முக்கியம். ப்ரொடியூசர் ஏதாவது படம் ஹிட் ஆயிட்டு கொடுத்து மோதிரம் ஏதாவது போட்டாரா? இல்ல சார், இப்பதான் படம் ரிலீஸ் இருக்கு. நீங்க வந்து இப்ப எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா எனக்கு மோதிரம் போடுவார். போட்டாரா நான் கண்டிப்பா சார் வந்து மோதிரம் மட்டும் இல்ல, நான் நன்றி கடன் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. படம் ஹிட் ஆகட்டு, அதை நான் வந்து வார்த்தையால சொல்லல, செயலால செய்யும். தொடர்ந்து சம்பளம் முக்கியம் இல்ல அப்படிங்கிறாரு. ஒரு மேடையில தேனன் பிரசாத் சொல்றாரு, டிவி சார் பல லட்சம் கட்டி கொடுத்தாங்க. இண்டஸ்ட்ரியில எல்லாரும் என்ன சொல்றாங்க, டிவி சார்ட்ட போனா சம்பளம் முக்கியம் இல்ல, பேமெண்ட் இல்லன்னு. ஆனா ஒரு கலைஞனுக்கு ஒரு வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் முக்கியம் இல்லையா? இல்ல, அது எல்லா சமயமும் நம்ம அதை பண்றது கிடையாது. ரொம்ப சில முக்கியமான டைம்ல நமக்கே தெரியும் சிச்சுவேஷன் உண்மையாவே ஜென்யூனா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். பட் நம்மள வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காம உண்மையாவே சிச்சுவேஷன் ஜென்யூனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து ஓடி விட்டு நிறைய மியூசிக்லயுமே நிறைய நிறைய படங்கள். இப்ப சில பேருக்கு நான் நன்றி கடனா பண்ணேன். இப்ப அநீதி வந்து வசனபாலசர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அவருக்கு நன்றி கடனா நான் பண்ணேன். அந்த மாதிரி சிலது பண்ணிருக்கேன். ஆனா மியூசிக் தான் அதிகமா சம்பளம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு சார். அது படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ, அதோடைய ஆடியோ பிசினஸ் என்ன, அந்த பிசினஸ்க்கு என்ன சம்பளம் வாங்கணும் அப்படி வாங்குங்க. ஜிவிக்கு ஆங்கில அதே மாதிரி நான் இப்ப குழந்தைகள் படம்னா சம்பளம் இல்லாமலே பண்ணிருக்கேன். காக்காமணிக்கு சம்பளம் வாங்க, சைவத்துக்கு நான் சம்பளமே வாங்குறேன். சோ விசாரணைக்கு வாங்கல, அந்த மாதிரி நிறைய அப்படியும் பண்ணிருக்கேன். விசாரணைக்கு சம்பளம் வாங்கல, யாருமே சம்பளம். ஜிவி சாருக்கு ஆங்கில டைட்டில் மட்டும் பொருத்தமா அமைஞ்சிட்டே வருது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஏன்னா தமிழ்ல இங்க வந்து வரி விலக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனா நீங்க நடிக்கிற படங்கள்லாம் ஆங்கில வார்த்தைகளா வந்துட்டே இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பேச்சுலர், கிங்ஸ்டன், பிளாக் மைல்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் வந்து மாறன் சாருடைய சாய்ஸ். சோ அது வந்து டைரக்டரோட சாய்ஸை நான் வந்து எப்படி இல்ல நீங்க வந்து இப்படி வைங்க நான் சொல்ல முடியாது. நான் வெறும் அதுல நடிச்சுட்டு போறேன். அது டைரக்டர் ப்ரொடியூசரும் எடுக்கிற கால். டைரக்டர் சார், படம் ஃபுல்லா கோவை கதைக்கலாம், கொங்கு தமிழ் ஒரு இடத்துல கூட இல்லையே, ஒரு கேரக்டர் கூட பேசுறீங்க. அது கரெக்ட் சார். ஆனா நான் வந்து என்னன்னா கொஞ்சம் கமர்ஷியலா பார்த்தேன் சார் அந்த படத்தை. இன்னொன்னு இந்த கதையில இருக்க கதையில எப்படி இருக்கு, சென்னை வந்து புலம்பெயர்ந்து அங்க போய் தங்கனம்ல சுத்தி நடக்கிற கதையா நான் பிளான் பண்ணேன். அதனால அதை பண்ணேன். பிந்து மாதவிக்கும் படக்குழுவினருக்கும் என்ன பிரச்சனை? ஏன்னா அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன் இங்க நடக்குது, அதே அன்னைக்கு டி நகர்ல இருக்கிறாங்க. கேட்கும் பொழுது எனக்கு தகவலே கொடுக்கல சார்னு சொல்லிட்டு போறாங்களா அவங்க வாயால? எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன்னா அவங்க டி நகர்ல பாக்குறோம், ஆடியோ ஃபங்க்ஷன்ல அவங்க வந்தாங்க. ஹைதராபாத் இருக்குதான் ஒரே பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு, டிஸ்டன்ஸ் டக்கு டக்குன்னு வர முடியல. ஃபங்க்ஷன் இங்க முடிச்சிட்டு நாங்க அங்க டி நகர் போறோம். டி நகர் போகும்போது அவங்கள பாக்கலாம். எனக்கு தெரியல. ஷெட்யூலா வந்து அவங்க வந்து இந்த ஆடியோ அவங்க சொன்னது என்னன்னா எனக்கு தகவலே கொடுக்கலன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன்ல என்ன பேசிருக்காங்க தெரியாது. ஆனா என்கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க டச்ல இருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. எல்லா ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டு சார். படம் வந்து எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றீங்க? 200 ஸ்கிரீன் சார். 200 ஸ்கிரீன் பண்றாங்க. 200ல இருந்து ஒரு 250 டைரக்ட். என்ன சார், என்னோட முந்தைய 2 படங்கள் வந்து சென்னை பேஸ் பண்ணிருக்கோம். இது அந்த மாதிரி ஒரு சிட்டி தான் நல்லா இருக்கும். தொடர்ந்து மாறன் வந்து கிரைம்லயே போயிட்டு இருக்காரு. இந்த கிரைம் டிபார்ட்மெண்டா? அப்படிலாம் இல்ல சார். நான் யோசிக்கும் போது இந்த மாதிரி தோணுது எனக்கு, அதனால அதை பண்றேன். அடுத்து பண்ண போற படம் ஒரு ஃபேமிலி டிராமா சார். அதே மாதிரி மாறன் பண்ண 2 படத்துல நடிச்சவங்களும் அரசியல் பின்புலம் உள்ளவங்க. ஒருத்தர் துணை முதல்வர் ஆயிட்டாரு. நீங்க ஏதாவது இப்ப அரசியலுக்கு வர்ற பிளான்ல இருக்கீங்களா? ஏன்னா அவர் கை சில பேர் மோதிர கூட்டு போட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இப்ப எல்லாருமே அரசியல் வர்றது ஃபேஷன் ஆயிடுச்சு இல்ல? அரசியல்ன்றது நம்மளுடைய தாட்ல இருக்கு. இப்ப பேசுற விஷயங்கள்ல இருக்கு. அது நான் வந்து அது நான் ஒரு தொழிலா பார்க்கல. பட் என்னுடைய தாட்லயும் என்னுடைய எப்படி சொல்றது, நான் கான்சியஸா இருக்கேன். அப்புறம் எல்லாருமே இந்த படத்துல ரொம்ப அழகா தெரிஞ்சீங்க. அதாவது முந்தைய படங்களை காட்டிலும் இல்ல அதுல வந்து கேமராமேன் ஏன்னா மியூசிக் பத்தி சொன்னீங்க. கேமராமேன் வந்து சொல்லி ஆகணும். இஸ் a great cinematographer and நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. பிளாக், அப்புறம் நிறைய படங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. மனோஜோட அசிஸ்டன்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன். கிங்ஸ்டன் அவர் தான் டிஓபி பண்ணாங்க. இந்த படமும் அடுத்து அவரும் நடிப்பார் போட்டு உங்களுக்கு அண்ணன் மாதிரியே இருக்காரு. ஃபுல்லா ஹேர் ஒரு ஹீரோவா இதுக்காக பண்ணிட்டு வந்திருக்காரோ? வருத்தப்பட்டீங்களா
சார் நீங்க தான் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. எனக்கு இல்லையே. சார் நீங்க ஹீரோ நடிக்கிற படங்களுக்கு நீங்க மியூசிக்கா பண்றது இல்ல, அது எப்ப சார் இல்ல பண்ணுவேன், அதுக்கான சூழல் அமையணும். ஏன்னா நம்ம சொல்ற டேட்ல வந்து அவங்க என்ன சம்டைம்ஸ் அவங்க சீக்கிரம் வேணும்னு கேக்குறாங்க. அப்ப என்னோட டைமிங் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா அவங்க அந்த டைமிங் போறாங்க, இல்லன்னா அது நம்ம வேற கம்போசர். மறுநாள் இளையராஜா சார் கவர்மெண்ட் 50வது விழா நடத்துறாங்க, இசையமைப்பாளராக இருக்கு. அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. ஏன்னா நான் வந்து 3 பேர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். எம்எஸ்வி சார், இளையராஜா சார், ரஹ்மான் சார், 3 பேர் தான் மியூசிக்கோடைய மொத்த வரைமுறை ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு மாற்றி கொடுத்தவங்க, இந்தியா லெவலில் நமக்கு பேர் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லாருமே வந்துட்டோம். அவங்க வந்து ஒரு பெரிய பொசிஷன். ராஜா சார் வந்து பெரிய பொசிஷன். ரியலி ஹார்ட்ஃபுல்லி டைரக்ட் சார், அவங்க வந்து சந்தான சார் படத்துல வந்து புலிமாங்கா கானா பாட்டுல கலக்கிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சாங் கூட அவங்களுக்கு காணுமே, டூயட் கூட வைக்கலையே. ஜிவி சார் கேட்கலையா? ஒப்புகிறியா சாங்கே நாங்க வந்து பாதி தான் வச்சிருக்கோம் பாருங்க. ஏன்னா வந்து கதையை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்ணதான். எல்லா கதையுமே எல்லா பாட்டுமே வந்து கதை இருக்கும், சும்மா வெறுமனே இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.